ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஹோட்டல் எப்படி நம்ம புக் பண்ணலான்னு சொல்லிட்டு தமிழில் நமக்கு தெரியும், ஆனால் இங்கிலீஷில் எப்படி பேசலான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு ஒரு ரூம் முன்பதிவு செய்ய வேண்டும். ஐ வாண்ட் டு புக் எ ரூம். உங்களிடம் ரூம் இருக்கான்னு கேட்போம் தானே. டு யூ ஹாவ் எனி ரூம்ஸ் அவைலபிள்னு இங்கிலீஷில் கேட்கலாம். அவங்க ஒரு ரூம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஓகே, எனக்கும் ஒரு ரூம் இருந்தால் போதும்னு சொல்லுவோம். ஐ நீட் சிங்கிள் ரூம். எத்தனை நைட் தங்க போகிறீங்க? ஃபார் ஹவு மெனி நைட்ஸ்? அதுக்கு நாம் 2 நைட் தங்க போகிறோன்னு சொல்லுவோம். அதே இங்கிலீஷில் ஐ வில் ஸ்டே ஃபார் 2 nights. ஒரு நைட்டுக்கு ரூம்போட வாடகை என்னன்னு கேட்போம். அதே இங்கிலீஷில் வாட் இஸ் த ரூம் ரெண்ட் பர் நைட். இதில் காலையில் டிஃபனும் கொடுத்துருவீங்க தானே நம்ம ஹோட்டலில் கேட்போம் தானே. அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா இஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட்? ஏசி வசதியெலாம் இருக்குது தானே அந்த ரூம்லான்னு கேட்போம் தானே. அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா இஸ் ஏர் கண்டிஷனிங் அவைலபிள்? ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு டைம் என்னன்னு கேட்போம் தானே. அதே எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா வாட் டைம் இஸ் செக்இன்? அதே மாதிரி வெளியே போகிறக்கு என்ன டைமுன்னு கேட்போம் தானே. அதுக்கு செக் அவுட் நேரம் என்ன? வாட் டைம் இஸ் செக் அவுட்? இப்போது நம்ம செக்இன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறோம் தானே. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னா ஐ வாண்ட் டு செக்இன் நவ். நான் புக் பண்ண எப்படி பணம் செலுத்தலான்னு கேட்குறோம் தானே தமிழ். அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா ஹவ் கேன் ஐ பே? இப்போ என்கிட்ட கார்டு தான் இருக்குது, கார்டில் நான் பே பண்ணலாமான்னு கேட்குறோம். அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னா டு யூ அக்செப்ட் த கார்ட் பேமெண்ட்? ஹோட்டலில் கார்ட் பேமெண்ட் இல்லை என்கிட்டன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பணமாக செலுத்துறங்க இல்லைனா ஃபோன்பேயில் செலுத்துங்கன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் பணம் செலுத்துறேன்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் பே இன் கேஷ். நம்ம ரூமில் இருக்கும்போது என்னாச்சும் தேவைன்னா எப்படி ஆர்டர் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ, ரூம் சர்வீஸ் தானே? ஹலோ, இஸ் திஸ் ரூம் சர்வீஸ்? எனக்கு ஒரு கப் டீ ஆர்டர் செய்ய வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வாண்ட் டு ஆர்டர் கப் ஆஃப் டீ. என்னோடய ரூம் நம்பர் 205. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மை ரூம் நம்பர் இஸ் 205. தயவு செய்து டீ கொண்டு வர முடியுமா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ப்ளீஸ் கேன் யூ பிரிங் த டீ? சரி சார், 10 நிமிடங்களில் கொண்டு வருகிறேன். ஓகே சார், வி வில் பிரிங் இட் இன் 10 minutes.